அல்லாஹுடைய அருளால நமது தமிழ்நாடு தொகுதி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் நாச்சர் கோயில் கிளையின் சார்பாக இந்த கபர் ஜியாரத் சம்பந்தமாக, கபர் ஜியாரத் என்றால் என்ன, கபருடைய வேதனைகள் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல நம்முடைய ஜமாத்தின், நம்முடைய தமிழ்நாடு தொகுதி ஜமாத் திருநறையூர் கிளையின் சார்பாக அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்ப இங்க அழைச்சிட்டு வருவதற்கான நோக்கம் என்ன? இந்த கபர் ஜியாரத் சம்பந்தமா நம்ம பள்ளியிலே வச்சு நடத்திடலாம். கபருடைய வேதனை என்ன, கபர் ஜியாரத்னா என்ன அப்படின்னு நம்ம பள்ளி வாசல்லே வச்சு நடத்திடலாம். இங்க அழைச்சிட்டு வருவதற்கான காரணம் என்ன, பிரதான காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்தை பொறுத்தவரையில நாம நாளைக்கு இங்கதான் வரப்போறோம், எனக்கும் நாளைக்கு இங்கதான் ஒரு வீடு இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில மக்களுக்கு கபர் சம்பந்தமாக எச்சரிக்கக்கூடிய நேரத்துல, கபருடைய வேதனை சம்பந்தமாக, கபருடைய வாழ்க்கை சம்பந்தமாக எடுத்து சொல்ற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டுமொத்த மதீனாவே கபருடைய பரிசக்கு வாழ்க்கைக்கு ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லக்கூடிய ரசூல்லா காலத்துல இருந்த அந்த மையவாடிக்கு ரசூல்லா அழைச்சிட்டு வந்தாங்க. அங்க அழைச்சிட்டு வந்து கபர் வாழ்க்கைனா என்ன, கபருடைய வேதனைனா என்ன என்பதை அங்க வச்சு மக்களுக்கு தெளிவுபடுத்தின ஒரு சூழல் காரணமா தான் நாமளும் இந்த இடத்தை கொண்டு வந்து அங்க நடத்துவதை விட இந்த இடத்தை பார்த்து அதை நீங்க உணர்றீங்கன்னு சொன்னா, எந்தவித நேரத்திலையும் அல்லாஹ்வுக்கு மாற்றமா இல்லாம, தூதருக்கு மாற்றமா இல்லாம, இஸ்லாத்துக்கு மாற்றமா இல்லாம நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கலாம் என்பதற்காக தான் இங்க அழைச்சிட்டு வரும். இப்ப இங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய அத்தா அம்மா இங்க இருக்கலாம், உங்களுடைய தாத்தா பாட்டி இங்க இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரங்க யாரு வேணா இருக்கலாம். ஆனா அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் பின்னால நாமும் போகத்தான் போறோம். எனக்கும் இந்த இடத்துல எங்க குழி இருக்குன்னு தெரியாது, எந்த இடத்துல குழி வெட்டி இருக்காங்கன்னு தெரியாது. அப்போ என்னுடைய வீடு இந்த இடத்துலதான் இருக்கு என்கின்ற ஒரு எண்ணத்துல, ஒரு அச்ச உணர்வுல இதை நாம கவனிக்கணும். அதுல முதலாவதா நம்ம பாக்குறோம்னு சொன்னா, கபருடைய வாழ்வு அப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கபிரிஸ்தான கடந்து போனா தாடி நலைகின்ற அளவுக்கு அழுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அப்ப அருகில உள்ள மக்கள் எல்லாம் கேட்பாங்க, நீ ஏன் சொர்க்கம் சம்பந்தமா நரக சம்பந்தமா பேசப்படுற நேரத்துல அழுவ மாட்டீங்க, கபருடைய வேதனை சம்பந்தமா கபிரிஸ்தான பத்தி பேசினா மட்டும் அழுவுறீங்க? அப்ப சொல்லுவாங்க உஸ்மான் ரலியல்லாஹு, இல்ல, மறுமையில முதல் அடித்தளம் இந்த கபருடைய வாழ்க்கை தான். இதுல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னு சொன்னா, கபருடைய வேதனையில அவன் தப்பிச்சிட்டான்னு சொன்னா, அவன் மறுமையில பாஸ் ஆயிடுவான், மறுமையில கேள்வி கணக்கு இலகுவாயிரும். அதற்காக தான் இந்த இடத்துல நான் அழுவுறேன். கபிரிஸ்தானுக்கு வந்தா நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, உலக முகம் எல்லாம் மறந்து எரியப்பட்டு நம்முடைய மரண சிந்தனை மட்டும்தான், நான் என்னைக்கு உள்ள போக போறேன் என்கின்ற அந்த எண்ணம் மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு இருக்கணும். உலகத்துடைய ஒட்டுமொத்த ஆசாபாசத்தை திறந்து இந்த இடத்துல என் ரப்பு இடத்துல என்னைக்கு நான் பார்க்க போறேன், என் ரப்பு என்னைக்கு சந்திக்க போறேன் அப்படிங்கிற எண்ணம் என் உள்ளத்துல இருந்தா தான் எனக்கு இந்த கபருடைய வாழ்வு முழுமையாக பயனளித்ததா அப்படிங்கிற எண்ணம் நம்ம உள்ளத்துல வரும். அதுல உஸ்மான் ரலியல்லாஹு ஒவ்வொரு நாளும் இந்த கபருடைய வாழ்வுக்கு ஃபஜர் தொழுதுட்டோ அல்லது இன்னும் பேர் ஐவேளை தொழுதுட்டோ கபர்ஸ்தானை கடந்துதான் போவாங்க. ஏன் தெரியுமா? நபிகளார் சொல்றாங்க, நீங்க கபரை சந்திங்க, கபரை சந்திக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு மரணத்தை அதிகப்படுத்தும், மறுமை சிந்தனை அதிகப்படுத்தும். மிகப்பெரிய மாட மாளிகை வீடு கட்டுறதோ, உலகத்துல பெரிய லெவல்ல பேர் எடுத்து வாழ்றதோ, அப்பேற்பட்ட ஆளா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் அவர் கபர்ஸ்தானுக்கு வந்துட்டு போனார்னா, எனக்குள்ள இடம் அது இல்ல இதுன்னு அவர் நினைப்பார், எனக்குள்ள இடம் இதுதான் அவர் யோசிக்கக்கூடிய தருவாயில இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் நாம இந்த வாழ்வை எப்படி எடுத்துக்கிறது? கபர் வாழ்வை பொறுத்தவரையில இப்ப நாம இருக்கிறோம், நாம மரணித்த பின்னால நம்மள கபர்ல கிடத்தி இங்க வைப்பாங்க. எந்த குழி எந்த இடம் தெரியாது. இதே உங்க ஊர்ல இந்த இடத்துல எங்கேயோ வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வச்சு முடிச்சதுக்கு பின்னால நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கா இருக்கும்? நம்ம பெரிய லெவல்ல வாழ்ந்திருப்போம், நம்ம அத்தா அம்மா வச்ச பேரெல்லாம் மறந்துடும். பார்த்து நம்ம அத்தா அம்மா பார்த்து பேர் வச்சிருப்பாங்க, அப்துல்லா ஆஷிக்னு பார்த்து வச்சிருப்பாங்க. மௌத்தாப்ப நம்ம ஜனாசான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பெத்தெடுத்த பிள்ளை அத்தாவை சொல்லு, ஜனாசாவை எப்ப எடுப்பீங்க அப்படிங்கிற வார்த்தை தான் வரும், அத்தா பேர்லாம் வராது. எப்ப ஜனாசாவை கொண்டு போவீங்க அப்படிங்கிற அளவுக்கு வரும். அப்ப கொண்டு போய் இங்க அடக்கம் பண்ணுவாங்க. நம்ம பெரிய லெவல்ல கார்ல பயணிச்சாலுமே நம்மள அந்த நேரத்துல 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க, சந்துக்குங்கிற தொட்டியில தூக்கிட்டு வந்து படுக்க வைப்பாங்க. அதற்கு பின்னால இங்க எல்லாரும் நமக்காக துவா செய்வாங்க. எந்த அளவுக்கு துவா செய்வாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம நம்ம அத்தா அம்மாக்காக செய்யக்கூடிய ஒரு ஜியாரத், ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொன்னா, நாம நம்ம அத்தா அம்மாக்கு பின்னாடி நமக்காக நம்ம பின்னாடி டிகிரி போட்டுக்கிறதோ, அவங்களுக்கு பொருளாதாரம் சம்பாரிச்சு கொடுக்கிறதோ அது அல்ல நம்ம அத்தா அம்மாக்கு செய்யக்கூடிய பிரதானமான ஒரு வாழ்வு. நாம எதை செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம நம்முடைய அத்தா அம்மா மூத்தா போன அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். கபர் ஜியாரத்னா நீ பல பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. முதல்ல கபர் ஜியாரத்னா என்னன்னா, தர்காக்கு போய் பத்தி கொளுத்தி வைக்கிறதோ, சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறதோ, அங்க 2 கொண்டு அவங்கள்ட்ட கையேந்திரதோ, பாவா கட்ட, அது கிடையாது. கபர் ஜியாரத்னா என்ன?
நம்முடைய உடன் பிறந்தவர்களோ உற்றார்களோ உறவினர்களோ யாரோ மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை கையேந்தி நாம அழுவணும், அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணணும். யாரெல்லாம் என்னுடைய தாயுடைய வேதனை இலகுபடுத்துறாயல்லா, எங்க அத்தாவுடைய வேதனை இலகுபடுத்துறாயல்லா, எங்க அம்மாவுடைய வேதனை இலகுபடுத்துறாயான்னு படைச்சவன்ட்ட கேட்கணும். அதுதான் கபருடைய ஜியாரத். இது தர்காக்கு போறதோ அங்க ரெண்டு அவர்கள்ட்ட அவுலியாமார்கள்ட்ட கையேந்துவதோ அல்ல என்பதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரெண்டாவது, நம்மள அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு பின்னால நம்ம சேர்த்த பொருளாதாரமோ நம்ம சேர்த்த சொத்து பத்தோ எதுவும் நம்ம கூட வந்து நிக்காது. நம்மளோட நிக்கக்கூடியது மூன்று செயல்களை பின்தொடருங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்ல ஒன்னே ஒண்ணு நம்மளோட இருக்கு, ரெண்டு திரும்பி போயிரும். நம்முடைய குடும்பம் நம்மளோட அடக்கம் பண்ணும் போது கூட வருவாங்க. சரி, வருவாங்களா? நம்ம குடும்பம் நம்ம அடக்கம் பண்ணும் போது கூட வருவாங்க. ரெண்டாவது, நம்ம சொத்து பத்து இருக்கும், நம்ம சொத்து பத்து நம்ம கூட தான் வரும். மூணாவது, நம்ம பெற்றெடுத்த சாலியான பிள்ளை. இந்த மூன்றுமே கூட வரும். வர்ற நேரத்துல ரெண்டு திரும்பிடுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நம்முடைய சொந்த பந்தம் அடக்கம் முடிச்சோடனே அத்தா மௌத்துன்னு சொல்லி யாரும் கபர்ல வந்து படுத்துக்க போறது கிடையாது, அம்மா மௌத்துன்னு சொல்லி யாரும் படுத்துக்க போறது கிடையாது. அப்படியே கடந்து போயிருவாங்க. நம்முடைய பொருளாதாரம் எதை சேர்த்தமோ எடுத்துட்டு போக முடியாது, அதையும் கொண்டு போயிருவாங்க. நம்மள்ட்ட நிக்கிறது நம்ம பெற்றெடுத்த சாலியான பிள்ளை. அதாவது நீங்களே சொல்றேன், உங்க அத்தா மௌத்தா போயிட்டா உங்களுக்கான துவா, நீங்க உங்க தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய துவா, நிலையான துவா அப்படிங்கிற செய்தி இருக்கு. அதையும் தாண்டி அவர்கள் செய்த நிலையான நல்ல அமல்கள், ஒரு பக்கம் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் இருக்குல்ல, ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிருப்பாங்க, தான தர்மத்தில் நின்றிருப்பாங்க. அப்ப அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், இந்த அமல்கள் தான் அவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வை ஜொலி ஜொலிக்கக்கூடிய வகையில பிரகாசமான வாழ்வை அமைக்கும் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. பின்னால எல்லோரும் கிளம்பி சென்றதுக்கு பின்னால ஒரு நல்ல மௌத்தா இருக்குதுன்னு சொன்னா கபர்ல அடக்கம் பண்ணி பின்னால நம்ம பாக்குறதெல்லாம் மேல் பரப்பதான் பாக்குறோம். இங்க எல்லாம் பார்க்கும்போது சமமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இது உள்ள ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த குழிக்கு கீழே இது உள்ள பிரம்மாண்டமான ஒரு ப்ராசஸ் அல்லாஹ் வச்சிருக்கான். நம்ம கண்களுக்கு புலப்படாத ஒரு வாழ்க்கை, அதான் பரிசக்கூடிய வாழ்க்கைம்பாங்க. கண்களுக்கு புலப்படாத ஒரு வாழ்வு அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு தான் புலப்படும். அந்த வாழ்வுல எத்தனை பேர் நல்ல முறையில இருக்கிறாங்க, அல்ல எத்தனை பேர் அதாவப்படுத்தப்பட்டிருக்காங்க தெரியாது. அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். முதல்ல அதற்கான நிபந்தனைகள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நாம அந்த அதாபுலேயும் தப்பிச்சுக்கலாம். இந்த இடத்த அப்படியே சுத்தி பார்த்து யோசிங்க. அல்லாஹ் நம்மளை வச்ச உடனே கபர்ல நம்மள மலக்குமார் நம்மள உடன் பிறந்தவர்கள் வச்ச உடனே நம்மள்ட்ட 3 கேள்விகள் அந்த மலக்குமார்கள் வந்து கேட்பாங்க. நம்மள அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிருவாங்க. எல்லாரும் கலைஞ்சு இறுதியா கலைஞ்சு போறக்கூடிய காலடி சத்தம் அந்த மௌத்துக்கு கேட்கும், அந்த உடலுக்கு கேட்கும். மீண்டும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், ரூஹ அந்த உடலுக்கு கொடுத்து தட்டி எழுப்பி 2 மலக்குமார்கள் வருவாங்க. விசாரணைக்காக 2 மலக்குமார்கள் தட்டி எழுப்பி உட்கார வைப்பாங்க. தட்டி எழுப்பி உட்கார வச்ச உடனே அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, மன் ரப்புக்க, உன் இறைவன் யாரு? மன் தீனுக்க, உன் மார்க்கம் என்ன? மன் நபியுக்க, உன் நபி யாரு? சில ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை வச்சு இவங்க யாருன்னு கேட்கக்கூடிய செய்தியும் பார்க்க முடியுது. அப்ப இன்னைக்கு நம்ம கேட்டா நம்முடைய ரப்பு அல்லான்னு சொல்லிடுவோம், நம்முடைய மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லிடுவோம், என்னுடைய நபி முஹம்மதுன்னு இப்ப நாம சொல்லுவோம். கபருடைய வாழ்வுல நமக்கு வரணும். அது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ் மட்டும் இறைவனா ஏத்து வாழ்ந்துகிட்டு, அல்லாஹ்க்கு தவிர யாருக்கும் தலையை சுஜூதாக்காம, படைச்சவன் காலில் மட்டும் விழுந்துகிட்டு, படைச்சவன்ட்ட மட்டும் கையேந்திக்கிட்டு, இறைவனை மட்டும் நிலையில்லாத இணை வைக்காத ஒரு சூழல்ல நாம இருந்தா தான் நம்முடைய வாழ்லேன்னு வரும் என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்ன படைச்சவன் அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வாசகம் வரும். உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாத்துல எந்தவித கலப்படமும் இல்லாம, எந்தவித தாயத்து தட்டு தர்கா பாத்தியா இப்பேற்பட்ட பிதாத்தான காரியங்கள், நற்தூதர் சொல்லாத ஒரு காரியங்கள் இல்லாம ஒருத்தர் இஸ்லாத்தை தூய்மையான முறையில பின்பற்றுறாரு அப்படின்னு சொன்னா அவரு சொல்லுவாரு என்னுடைய மார்க்கம் வந்து இஸ்லாம். இறுதியா ஒரு உருவத்தை காட்டி இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் ரோல் மாடலா ஏத்துக்கிட்டு, நபியை மட்டும் ரோல் மாடலா ஏத்துக்கிட்டு, என்னுடைய தலைவர் முகமது நபி தான், என்னுடைய ஹீரோ முகமது நபி தான் அப்படி ஏத்துக்கிட்டவங்க எந்தவித கூத்தாடியையும் எந்தவித நடிகர்களையும் ஏத்துக்காம அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் ரோல் மாடல் ஏத்துக்கிட்டவங்க சொல்லுவாங்க என்னுடைய தூதர் வந்து முகமது நபி. இந்த 3 கேள்விக்கு சரியா பதில் சொன்ன உடனே கபருடைய வாழ்வுக்கு, கபர்ஸ்தானுக்கு எப்போ ஒரு விதி அல்லாஹ் வச்சிருக்கான். என்ன விதினா, கபர்ல யார வச்சாலும் ஒரு நெருக்கு நெருக்கும். அது நல்லவங்களோ கெட்டவங்களோ யாரா இருந்தாலும் ஒரு நெருக்கு கண்டிப்பா கபர் நெருக்கும். அந்த நெருக்கம் எப்படி இருக்குன்னா, 2 விழாப்புறம் இருக்குல்ல, இந்த 2 விழாப்புறம் ஒன்றோடு பின்னிக்குங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த 2 விழாப்புறமும் ஒன்னோடு ஒண்ணு இப்படி பின்னிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் கண்டிப்பா நெருக்கும். சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் காலத்துல அவர் மௌத்தா போறாரு. அவர் மௌத்தா போன செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்குல்ல, அரிசி, அல்லாஹ்வுடைய அரிசியே நடுங்குச்சுங்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சாத கூட அந்த கபர் விட்டு வைக்கலங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசியே நடுங்கின ஒரு சஹாபி சாத கூட அந்த கபர் விட்டு வைக்கலங்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லவர்களா இருந்தா கபர் கொஞ்சம் விடுதலை ஆகும் அவர்கிட்ட இருந்து. ஆனா முதல்ல ஒரு நெருக்கு எல்லாருக்கும் நெருக்கும், நல்லவர்கள் தீயவர்கள் எல்லோருக்கும் அந்த நெருக்கு நெருக்கும்.
இந்த 2 விழாப்புறமும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கும். சொல்ல முடியாத வேதனையா இருக்கு. யோசிச்சு பாரு. இப்ப இந்த கபர் நம்மள்ட்ட பேசும். என்ன அதுக்குள்ள என்ன பேசிக்கும்னு சொன்னா, என் மேல நீ நடந்து வந்த, என் மேல நடந்து வந்ததிலே எனக்கு மிகவும் பிடித்தமான ஆள் நீனா தான் இருந்த. இப்ப இந்த கபர் நம்மளுடைய நமக்கு தெரியாம அது பேசிக்கொள்ளக்கூடிய உணர்வுல இருக்கும். என் மேல நடந்து வந்த, என் மேல நடந்து வந்தவள எனக்கு மிகவும் பிரியமானவனா நீ இருந்த. எப்ப நீ என்கிட்ட வருவன்னு நான் எதிர்பார்த்தேன். உனக்கு எப்ப என்னுடைய வசதிகளை, என்னுடைய நியாமத்துகளை திறந்து விடலாம் நான் எதிர்பார்த்து இந்த கபர் நமக்காக பேசும். இன்னும் சில பேரை பார்த்து கபர் பேசும். எப்படி பேசும்னா, என் மேல நடந்து போனல, என்ன கடந்து போனல, எப்ப என்கிட்ட நீ வருவன்னு எதிர்பார்த்த, ஏன் என்னுடைய அதாப உனக்கு கொடுக்க, என்னுடைய வேதனையை உனக்கு கொடுக்க என்று அந்த கபர் பேசும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாம் செய்த நன்மை தீமையை வைத்துதான் அந்த கபர் நம்மை எடை போடக்கூடிய வகையில அந்த கபர் இருக்கும் என்பதற்காக தான் அந்த கபர் இப்பயும் நம்மள்ட்ட பேசக்கூடிய வகையில, கபர் தனியாக ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய வகையில அல்லாஹ் வச்சிருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 3 கேள்விகளுக்கு சரியா ஒருத்தர் பதில் சொல்றாரு. நல்லவர்களுக்கு நெருக்கம் இருக்குன்னு சொன்னா, பதில் சொல்லி முடிச்சதுக்கு பின்னால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, வானத்துல இருந்து இந்த 3 கேள்விகளுக்கு முடிந்ததற்கு பின்னால வானத்துல இருந்து ஒரு சப்தம் வரும். என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிட்டான். யார்? அல்லாஹ் சொல்லுவான். என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிட்டான், அவனுக்கு சொர்க்கத்திலான அந்த பட்டாடை விரிங்க. நம்மள கீழே நம்ம கஃன் துணி கடத்தி வச்சிருப்பாங்களா, அந்த கஃன் துணி இல்லாம சொர்க்கத்துடைய கஃன் துணி வரும். மண்ல இருக்க மாட்டோம், மெத்தையில தான் இருப்போம், பட்டாடையில இருப்போம். சொர்க்கத்துடைய பட்டாடையில அல்லாஹ் நம்மள கீழே விரிக்க வைப்பான். 1. 2வது, இந்த கபர் அல்லாஹ் விசாலமாக்குவான். நம்மள அடக்கம் பண்ற அந்த குழி 6 அடி தான், சரியா? 1.5 அடி 2.5 அடி அகலமா இருக்கும். ஆனா அல்லாஹ் எந்த அளவுக்கு அகலமாக்குவானா, 70க்கு 70 அடி அகலம், 70 அடி நீளம். நீ கற்பனை கூட பண்ண முடியாது. நம்ம பார்க்கும் போது ஒரு 6 அடியில தான் அவர் இருப்பாரு நம்ம நினைப்போம். ஆனா பாக்குற நேரத்துல அந்த இடத்துல உள்ள தரஜாவை, அந்த இடத்துல உள்ள விசாலத்தை, 70 அடி அகலம் 70 அடி நீளத்துல அல்லாஹ் என்ன பண்ணுவானா, அந்த கபரை விசாலமாக்குவான். அவர் கபர் விசாலமாக்கப்படும். 2வது அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவருக்கு முதல்ல அல்லாஹ் நரகத்தை எடுத்து காட்டுவான். நரகத்தை அவர் பாப்பாரு, அவர் ஏங்குவாரு. இந்த நரகத்துக்கு தான் நான் போறேனா, என் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிருச்சா, இவ்வளவு கேள்விகளுக்கும் சரியா பதில் சொல்லி நரகத்துக்கு தான் நான் போறேனா பாரு. அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இல்ல, நீ சொன்ன அந்த கேள்விகளுக்கு எல்லாம், நீ கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நீ தப்பா பதில் சொல்லி இருந்தனா உனக்கு இந்த இடம் தான். ஆனா நீ சரியா சொன்ன, அதனால இந்த இடம் உனக்கு இல்ல, நீ சொல்லியிருந்தா இந்த இடம் ஆயிருக்கும் என்று சொல்லி அந்த நரகத்தை அப்படியே மூடிட்டு சொர்க்கத்துடைய அந்த சுவாச காற்று நமக்காக அந்த மலக்குமார்கள் திறந்து விடுவாங்க. இதுதான் உன் இடம் சொல்லுவாங்க. நான் அன்னைக்கே மதரசா எடுக்கும் போது சொன்னேன், இந்த நேரத்துல நம்ம எல்லாருக்கும் சொர்க்கத்திலயும் ஒரு இடம் இருக்கு, நரகத்திலயும் ஒரு இடம் இருக்கு. என்னுடைய பேர்ல இப்ப சொர்க்கத்திலயும் ஒரு இடம் பட்டா பண்ணி இருக்கும், நரகத்திலயும் என்னுடைய பேர்ல ஒரு இடம் பட்டா பண்ணி இருக்கும். நான் எங்க போக போறேன்? 2 இடம் இருக்கு, என்னுடைய கரங்கள்ல இருக்கு, என்னுடைய அமல்கள்ல இருக்கு, என்னுடைய செயல்பாட்டுல இருக்கு. நான் எங்க போக போறேன்? புரியுதா? அப்ப அந்த மாதிரிதான் அவர்கள் முதல்ல நல்லவர்களுக்கு நரகத்தை எடுத்து காட்டி, இங்கதான் நீ போயிருப்ப தப்பா சொல்லி இருந்தா, ஆனா நீ சரியா சொல்லிட்ட என்று சொல்லி அதை அவங்களுக்கு மூடி விட்டு சொர்க்கத்தை எடுத்து காட்டுவாங்க. அப்ப சொர்க்கத்துடைய அந்த கஸ்தூரி கமிழக்கூடிய அந்த நறுமண காற்று இருக்குல்ல, அது அவங்க மேல அப்படியே அடிக்கும். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோம்னா, இங்க நிக்கிற நேரத்திலே வேர்வை நமக்கு ஊத்துது, நம்மளால நிக்க முடியல, வெக்கையா இருக்கு. இப்ப உள்ள அப்ப அவங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? நல்லவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நம்ம ஏசி எல்லாம் தோத்து போயிடும். நம்ம ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டோம், குளிர் சாதனம் இல்லைன்னா தூங்க மாட்டோம். அங்க எப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துடைய சொர்க்கத்துடைய அந்த கஸ்தூரி கமிழக்கூடிய காற்று, சொர்க்கத்துடைய நறுமண காற்று, அந்த காற்று நம்ம மேல படுது அப்படின்னு சொன்னா உனக்கு ஏசி எதுவுமே தேவைப்படாது. நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான சூழல் அல்லாஹ் வைப்பான். இதோட அல்லாஹ் முடிக்கல. இன்னும் அந்த அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான், அழகான மிகவும் பிரகாசமான ஒரு உருவத்தின் பக்கத்துல அல்லாஹ் உட்கார வைப்பான். இவங்க யாரு அப்படின்னு நம்ம கேட்போம் அல்லாஹ் இடத்துல. அந்த இவங்க யாரு என்று கேட்கிற நேரத்துல அந்த மலக்குமார், அங்க உள்ள மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இவங்க தான் நீ துன்யால செஞ்ச நல்ல அமல். அந்த அழகான வெண்மையான ரூபம் இருக்குல்ல, அந்த ரூபம் யாருன்னு கேட்கிற நேரத்துல இவங்க நீ துன்யால செஞ்ச நல்ல அமல், நன்மைகளுக்கான செய்த நல்ல அமல். தொழுதா நன்மை, நோன்பு வச்சா நன்மை, பள்ளிக்கு வந்தா நன்மை, திக்ர் செஞ்சா நன்மை. இந்த நன்மைனா என்ன? பேப்பர் நாளைக்கு நன்மை எழுதி எல்லாம் முழுங்க வைப்பானா? நன்மைனா என்ன? இந்த நன்மை எனக்கு அழகிய ரூபத்துல எனக்கான பாதுகாப்பு. எது வரைக்கும் எனக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா, கியாமத் நாள் வரை எனக்கு பாதுகாப்பு. எனக்கான ஒரு வாலண்டியரா அல்லாஹ் ஒரு ஆளே நிப்பாட்டுறான், நான் செய்த நன்மையை நிப்பாட்டுறான். அது எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாப்பு, உலகம் அழிகின்ற வரை பாதுகாப்பு. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க தூங்குங்க, நிம்மதியா தூங்குங்க. எது வரைக்கும்? கியாமத் நாள் வரைக்கும் தூங்குங்க. எப்படி தூங்குங்க? புதுமாக்குள்ள மாதிரி தூங்குங்க.
எந்தவித கஷ்டம் இல்லாம கவலை இல்லாம நிம்மதியான ஒரு தூக்கம், புது மாப்பிள்ளையோட தூக்கம், திருமணமாகி நடக்கக்கூடிய தூக்கம். அது நிம்மதியா நீங்க தூங்குங்க, புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குங்க. இது வரைக்கும் கியாமத்தினால அந்த தூக்கத்தை நீங்க தூங்குங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்லவர்களுக்கு அவ்வளவு அல்லாஹ் இலகுவாக்கப்பட்டு இலகுவான ஒரு சூழல், நல்லவர்களுக்கான வேதனை இல்லாம அதாப் இல்லாம அல்லாஹ் அங்க அமைச்சு வைப்பான். இதுவெல்லாம் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு வாழ்ந்திருந்தா, ஐவேளை தொழுதிருந்தா, நன்மைகள் பக்கம் அதிகமா செய்திருந்தா நாம இதை கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம அனுபவிப்போம். இப்ப இதை கேட்கும் போது கதையா நமக்கு தோணலாம், இது கற்பனையா தோணலாம். ஆனா ஒரு நாள் உள்ள அனுபவிக்கிற நேரத்துல நாம யோசிப்போம், இது அன்னைக்கே சொன்னாங்களே, அன்னைக்கே நமக்கு உபதேசம் பண்ணாங்களே, நம்ம திருந்தி இருக்கலாமே, வருந்தி இருக்கலாமே, 2 காய் தொழுது இருக்கலாம், நம்ம யோசிப்போம். புரியுதா? இப்ப உள்ளவங்க, அந்த கபூர்ல உள்ளவங்க, இப்ப அவங்க என்ன தெரியுமா என்ன இருக்கும், நமக்கு ஒரு 2 காய் தொழுவ கிடைக்காதுன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு 2 காய் கிடைச்சிடாதா, நம்ம செய்தி இன்னும் நமக்கு அமல்கள் அதிகப்படுத்திட்டே போயிருக்கலாமே, நன்மையா இருந்தா இன்னும் சேர்த்திருக்கலாம், தீமையா இருந்தா ஒரு 2 காய் தப்பிச்சிருக்கலாம்னு யோசிப்பாங்க. இது நல்லோர்களுக்கான அழகான ஒரு விடயமா அல்லாஹ் சொல்றான். அதுவே கெட்டவர்களுடைய நிலையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது மிகவும் கோரமா சொல்றான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பார்த்த இடத்திலேயே மோசமான இடத்த கபருடைய வாழ்க்கை தாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டுச்சா இல்லையா? எடுக்கப்பட்டுச்சா இல்லையா? நரகம் எல்லாம் எடுத்து காட்டினானா இல்லையா? நரகத்துல அதாப எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து காட்டினான். சொர்க்கம் நரகம் ரசூலுக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கு. நான் பார்த்த இடத்திலேயே ஒரு மோசமான ஒரு இடம் இந்த இடம் தாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இதை பார்த்திருப்பாங்க, நரகத்தோட இந்த நரகத்து வேதனையை விட்டுட்டு இந்த கபருடைய வாழ்வுடைய வேதனையை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பார்த்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அதே போல அந்த மையத்து வைக்கப்பட்ட பின்னால அதே போல 3 கேள்விகள், உன் இறைவன் யாரு, உன் மார்க்கம் என்ன, உன் நபி யாருன்னு கேட்கப்படும். இது கேட்டதுக்கு பின்னால அந்த மௌத்து சொல்லும், லா அதிரி எனக்கு தெரியாது, லா அதிரி எனக்கு தெரியாது, லா அதிரி எனக்கு தெரியாது, 3மே எனக்கு தெரியாது. உன் இறைவன் யாரு தெரியாது, உன் மார்க்கம் என்ன தெரியாது, உன் நபி எனக்கு தெரியாது, 3மே தெரியாதுங்க. இது சொன்னதுக்கு பின்னால என்ன ஆகும்னு சொன்னா, அடுத்ததாக அடுத்த விதமா எந்த அளவுக்கு போகும்னு சொன்னா, மலக்குமார்கள் சொல்லுவாங்க, ஒலா தரைத்த ஒலா தகைத்த, நீ படிக்கலடா, நீ படிக்க முயற்சியும் பண்ணல, எத்தனையோ ஆட்காலங்களை உனக்கு கொடுத்த நேரத்துல சொற்ப அளவுல நீ படிச்சிருக்கலாம், ஆனா நீ படிக்கல, படிப்பதற்கு முயற்சியும் பண்ணல என்று சொல்லிட்டு வானத்தில இருந்து ஒரு சப்தம் வரும், அல்லாஹ்வுடைய சப்தம் வரும். அவன் பொய் சொல்றான், அவனுக்கு நரகத்தலான விரிப்பு அவனுக்கு விரிங்க. இங்க இருக்கிற வெப்பமே தாங்க முடியல, நரகத்துல உள்ள அந்த நெருப்பாலான கம்பளம், நெருப்பாலான விரிப்பு, அதை கீழே விரிப்பாங்க, அது மேல அந்த மௌத்த போட்டு பெரட்டுவாங்க. நம்முடைய கபர் நெருக்கம் சொன்னா, நல்லவர்களுக்கும் நெருக்கம் இருக்கும், கெட்டவர்களுக்கும் நெருக்கம் இருக்கும்னு சொன்னா, அந்த நெருக்கத்தை பொறுத்த வரையில கெட்டவர்களுக்கு இன்னும் நெருக்கமாகும். நல்லவர்களா இருந்தா அல்லாஹ் வந்து விசாலமாக்கிடுவான் ஒரு நெருக்கத்துல, ஆனா கெட்டவர்கள் வேதனை அனுபவிப்பாங்க. கபருடைய நெருக்கம் 2 விழாப்புறங்கள் பக்கம் அப்படியே விரலோடு விரல் ஒட்டி கொள்ளக்கூடிய அளவுல அந்த கபருடைய நெருக்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு வைப்பான். இது முதலாவதாக வேதனை, கபருடைய நெருக்கம் அவங்களுக்கு முதல்ல ஆரம்பமாகும். 2வது என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் எந்த அளவுக்கு வேதனை கொடுப்பானா, அவங்க சொர்க்கத்தை முதல்ல அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நல்லவர்களுக்கு அல்லாஹ் முதல்ல எதை எடுத்து காட்டுறான், நரகத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அதுவே அந்த கெட்டவர்களுக்கு முதல்ல அவங்க சொர்க்கத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அவங்க பாப்பாங்க, நான் இங்கதான் போறேன்னா, எனக்குள்ள இடம் தானா இது, எனக்குள்ள வீடு தானா இதுன்னு அவங்க பாப்பாங்க. இப்ப பாக்குற நேரத்துல அங்க அப்படியே இந்த மலக்குமார்கள் சொன்ன, இல்ல கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியான பதில் சொல்லியிருந்தா நீங்க நீ போயிருப்ப, ஆனா நீ சொல்லல, உனக்கு இந்த இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அப்படியே மூடிட்டு அவருக்கான நரகத்துடைய இடத்தை எடுத்து காட்டுவாங்க. நரகத்துடைய அனல் காற்று, நரகத்துடைய வெப்ப காற்று அவங்க மேல அப்படியே படும். அந்த வெப்ப காற்றுங்கிறது துணியால உள்ள வெப்ப மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்துடைய நெருப்பு 3000 ஆண்டுகள் எரியூட்டப்பட்டு எரிக்கப்பட்ட நெருப்புங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். 3000 வருஷம் அந்த நரகத்தை எல்லாம் எரிச்சிருக்கான். கருப்பு நிறத்துல நரகத்துடைய நெருப்பு இருக்கும், அனலை தாங்க முடியாது. எந்த அளவுக்குன்னா, ஒரு அடியார் நரகத்துக்கு வாசல்ல நிப்பாரு, நரகத்து வாசல்ல தான் அவர் நிப்பாரு. அவரு நிக்கிற நேரத்திலே அந்த நரகத்துடைய அந்த வெப்ப காற்று என்ன பண்ணும்னா, அனல் காற்று அவர் மேல பட்டு தோல்ல கருகி ஊத்திக்கிட்டு இருக்கும், தோல்ல கருகி ஊத்திக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த அடியார் சொல்லுவாரு, நரகத்துடைய வேதனை அனுபவிச்சு விட்டுருங்க பாரு மலக்குமார்கள்ட்ட. இல்ல என்ன வேதனை நீ அனுபவிச்ச, வாசல்ல தான் நிக்கிற தம்பி, இன்னும் உள்ள வரல, உள்ள வாணி விட்டு வருவாங்க. அனலே தோல் கருகி ஊத்துதுன்னா வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவிற்கு நரகத்திலான விரிப்பை அவர் கீழே போட்டு அது மேல அந்த மௌத்தை போட்டு படுத்துவாங்க. பின்னால அந்த கபருடைய நெருக்கம் இருக்கும். அதற்கு பின்னால நரகத்துடைய வாசல் எல்லாம் திறந்து விடுவான். நல்லவர்களுக்கு சொர்க்கத்துடைய வாசல் அவர் இடத்தை திறந்து விட்டுருவான். காற்று இதமா இருக்கும். தீயோர்களுக்கு நரகத்திலான வெப்ப காற்றை திறந்து விடுவான். அனல் காற்று, தூக்கமே இருக்காது, நிம்மதி இருக்காது. அங்க அதாவு படுத்தப்படுவோம். அந்த நரகத்துடைய வெப்ப காற்றை திறந்து விடப்படுமா, இது ஒண்ணு. 2வது, இதோட எல்லாம் நிப்பாட்டிடுவானா கிடையாது. கண் தெரியாத, காது கேட்காத ஒரு மலக்கு வருவார்.
கையில ஒரு கோடாரி கொண்டு வருவார். அந்த கோடாரியை வச்சு நீ உகது மலை அடிச்சா உகது மலை பஞ்சு பஞ்சா போயிடும். அப்பேற்பட்ட ஒரு அளவுல இருக்கும் அந்த வேதனை. அதை எடுத்து நம்முடைய பின்னடியும் நம்முடைய நெற்றியிலையும் நம்முடைய பிடரிலையும் அடிப்பாங்க. அடிக்கிற அடியில அந்த மௌத்து அலரும். எப்பேற்பட்ட அலரா இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாட்ட துவா செஞ்சு அதை உங்கள்ட்ட கேட்க வச்சிருவேன். அந்த மௌத்து அலறது அல்லாட்ட துவா செஞ்சு கேட்க வச்சிருவேன். கேட்டா என்ன தெரியுமா ஆகும்? நீங்க யாரும் கபூர்ல போய் புதைக்க மாட்டீங்கிறாங்க. யாரும் கபூர்ல போய் புதைக்க மாட்டீங்க, எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த இடத்துல அப்படி யாராவது வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அலறக்கூடிய அலறல் இந்த நாச்சியார் கோயில் மக்களுக்கு மட்டும் கேட்காது, திருநறையூர் மக்களுக்கு மட்டும் கேட்காது, தஞ்சாவூர் மாவட்டம் உள்ள மக்களுக்கு மட்டும் கேட்காது, தமிழ்நாடு மட்டும் கேட்காது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கிழக்குக்கும் மேற்கும் கேட்கும், மனுஷ காதுக்கு தவிர பாக்கி எல்லாத்துக்கும் கேட்கும். ஏன் நம்மள்ட்ட கேட்டா நம்ம யாரும் புதைக்க மாட்டோம். யாராச்சும் யோசிச்சு பாருங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க, அந்த அலறல் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்கிறாங்க. அப்பேற்பட்ட வேதனை, அப்பேற்பட்ட அடியா இருக்கும், கற்பனை பண்ண முடியாத அடியா இருக்கும். பிடரிலே முன்னாடி அடிக்கும் போது அந்த மௌத்து அலரும். ஒரு மௌத்து அலறுனா அப்ப வலி எவ்வளவு உச்சபட்ச வேதனையா இருக்கு, உலகத்துக்கே கேட்கணும். அல்லாஹ் காப்பாத்தணும். அப்பேற்பட்ட ஒரு வேதனை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, ஒரு பக்கம் சுத்தியல் அடி, இன்னொரு பக்கம் 99 விஷப்பாம்புகள் அல்லாஹ் அவங்க மேல போடுவோம். கபருடைய வாழ்க்கைங்கிறது புழுக்களான வாழ்க்கை, பூச்சிகளான வாழ்க்கை, பாம்புகளான வாழ்க்கை, விஷஜந்துக்களான வாழ்க்கை. ஆனா முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு அது பூவான வாழ்க்கையா அமையும். தீயோர்களுக்கு அது அப்படியே பட்டு மெத்தையா அமையாது, அவர்களுக்கு அப்படியே விஷஜந்துக்களாகவும் பூச்சிகளாகவும் அமையும். நினைச்சு பாருங்க, இங்க ஒரு பாம்பு வந்தா இங்க யாரும் நிக்க மாட்டோம், அப்படியே உடிச்சு குடிச்சு ஓடிடுவோம். கபர் நமக்கு 99 விஷப்பாம்பு இருக்கிற இடத்துல மேல அல்லாஹ் போடுவான். அதுல ஒரு பாம்பு பூமியில மூச்சு விட்டுச்சுன்னா அடுத்த 70 வருஷம் பூமியில புற்பூண்டு விளையாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அடுத்த 70 வருஷம் பூமியில எதுவுமே விளையாதுங்கிறாங்க. அப்ப 99 விஷப்பாம்பு சொல்லிக்கிட்டே நம்மளை கொத்தும். கற்பனை பண்ண முடியாத வேதனையா இருக்கும். இது அதாவு படக்கூடிய வேதனை இல்லாம சம்பாதிச்சிருக்கலாமா, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டிருக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்லிக்கொண்டே அந்த பாம்பு கொத்தும். கேட்டு வாழ்ந்திருக்கலாம், நீ வாழலன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே கொத்தும். நரகத்துடைய வேதனையை அனுபவிக்கும் போது இங்க அந்த வேதனையில பாம்புகளுடைய வேதனை ஒரு பக்கம் அனுபவிக்கும், ஒரு பக்கம் சுத்தியரடி, ஒரு பக்கம் கபர் நெருக்கும், ஒரு பக்கம் நெருப்பாலான ஆடை, ஒரு பக்கம் பாம்புகளுடைய கடி. இதை தாண்டி இன்னும் வேதனை இருக்கு. எந்த அளவுக்குன்னா, ஒரு அசிங்கமான அருவருக்கத்தக்க பார்த்தாலே பாதி உசுறு போயிடும் அந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே பார்க்க முடியாது, ரொம்ப கொடூரமா கர்ண கொடூரமா இருக்கும். அப்ப அந்த உருவம் நம்ம பக்கத்துல உட்காரும். அந்த உருவம் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு பக்கம் பாம்பு கடி வாங்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் சுத்தியல் அடி, ஒரு பக்கம் நெருப்பாலான உலகம். இப்படி இருக்கிற அந்த உருவம் நம்ம பக்கத்துல உட்காரும். அந்த உருவம் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து அப்ப கேட்போம், நீ யாருன்னு கேட்போம். ஏற்கனவே வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நீ யாரு? அப்ப அந்த உருவம் சொல்லும், இல்ல நான் தான் இந்த துனியால செஞ்ச கெட்டாமல், நான் தான் இந்த துனியால செஞ்ச கெட்டாமல், நான் நீ செஞ்ச பாவம். தொழுவாம இருக்கும் போது இன்னைக்கு நம்ம ஹாப்பியா பஜர் தொழுகையா அல்ஹம்துலில்லாஹ் மிஸ் பண்ணிட்டோம், ஜாலியா இருக்கு. லுகர் தொழுகையா மிஸ் பண்ணிட்டோம், ஜாலியா இருக்கு. அசரா மிஸ் பண்ணிட்டோம், ஜாலியா இருக்கு. விளையாட்டு அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா இருக்கு. நிம்மதியா படுக்கிறோம், தூங்குறோம், Facebookல ரீல்ஸ் பாக்குறோம், கேம் விளையாடுறோம், எல்லாம் நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு பார்க்கும் போது ரொம்ப நிம்மதியா இருக்கு. அங்க அந்த செயலை எல்லாம் ஒட்டுமொத்த அசிங்கமான ரூபத்துல நம்ம வாங்கும் போது அந்த நிம்மதிங்கிறது அப்படியே பாழா போயிடும். கற்பனை பண்ண முடியாது. ஒரு முறை வாழ்க்கை தான் அந்த உலகத்துடைய வாழ்க்கை. நமக்கு உனக்கும் சரி எனக்கும் சரி பல அடுத்த முறை வாழ்க்கைங்கிறது கிடையாது. ஒரு முறை வாழ்க்கை தான். எத்தனை ஆண்டுன்னு தெரியாது, எவ்வளவு நேரம் தெரியாது. இருக்கக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப சொற்பம், மிகவும் சொற்பம். நினைச்சு பாரு, அந்த அசிங்கமான உருவம் என்ற நிக்கிற நேரத்துல எது வரைக்கும், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் அந்த வேதனை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேன். கற்பனை பண்ண முடியாத வேதனை நான் அனுபவிப்பேன். இன்னைக்கு இதை பார்க்கும் போது சமதளமா நமக்கு தெரியுது. அல்லாஹ் காப்பாத்தணும். இதுல யார் அப்படி இருக்கான்னு தெரியல, அவர்களுடைய நிலை இன்னும் மோசமாதான் அமையும். யாரு அவங்க, எப்படி இருந்தவங்க, வாழ்ற காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய சொல்ல, தூதருடைய சொல்ல கேட்காம இருந்தா அந்த நிலைமை நமக்கு. இந்த நிலைமை நமக்கு தேவையா? இந்த தரஜாவை நம்ம அனுபவிக்க போறோமா? இப்ப ஏற்பட்ட வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க போறோமா? ஒரு கணம் நம்முடைய வாழ்வை நம்ம பரிசோதனை பண்ணாதான் இந்த நிலைமையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம மீட்டெடுக்கக்கூடிய வகையில இருக்கும். ஏன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன், மீட்டெடுக்க முடியாது. கபருடைய வேதனையில மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழல் அமைப்போம். இன்னொரு சூழலா சொல்றாங்க, சில கட்ட வேதனைகளை பத்தி எந்த அளவுக்குன்னு சொன்னா, சிலர் கபர்ல வேதனை செய்யப்படுவாங்க. எப்படின்னா, அவருடைய தலை நசுக்கப்படும். யார் அவங்க? தொழாம தூங்கியவர்களுடைய நிலையில பாங்குடைய ஓசை ஹய்யாலல் ஃபலா ஹய்யாலல் சலான்னு சொன்ன நேரத்துல கூட அவங்க பள்ளிக்கு வராம இருந்திருப்பாங்க. தலையை நசுக்குவாங்க மலக்குமார்கள், மீண்டும் தலை சேர்க்கப்படும். சிலருடைய வாய்கள் கிழிக்கப்படும்.
அவருடைய கொக்கிகளை போட்டு வாய்களை கிழிப்பாங்க. இவங்க யாரு? ஒருத்தரை பத்தி ஒருத்தங்க கோல் மூட்டினவங்க, புறம் பேசினவங்க, அவதூறு பேசினவங்க. அவங்க வாய்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு, கொக்கிகளான வாய்கள் கிழிக்கப்பட்டு மீண்டும் சேர்க்கப்பட்டோம். இந்த வேதனை. இன்னொரு பக்கம் ரத்த ஆத்துல எல்லாம் கபருடைய வாழ்வுல நீந்த வைப்பான். யாருன்னு கேட்டா வட்டியை வாங்கி திண்டவங்க. இப்படி ஒவ்வொரு வேதனைக்கு ஸ்டெப் நரகத்து கபருடைய வாழ்விலே அவங்க அனுபவிப்பாங்க. இங்கேயே வேதனை முடிஞ்சிடும் நம்ம நினைப்போம். இதுக்கப்புறம் மறுமை இருக்கு. இதெல்லாம் சொன்னது கபர் வேதனை தான். இதெல்லாம் சொன்னது கபர் வேதனை தான். ஆனா இதுக்கப்புறம் மறுமைன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் இதோட கொடூரமா கெட்டவர்களுக்கு. இப்ப நம்ம இதெல்லாம் கேட்டோம்ல, இதெல்லாம் கேட்ட நம்ம உள்ளத்துல என்ன தோணுது? எங்க போகணும்னு தோணுது? நல்லா நிம்மதியா புது மாப்பிள்ள மாதிரி தூங்கிடணுமா, இல்ல அதாவப்படுத்தப்படணுமா? சொல்லுங்க. புது மாப்பிள்ள மாதிரி நிம்மதியா தூங்கிடணும். அதுக்கு சொன்னா மட்டும் போதுமா? என்ன செய்யணும்? தொழுவணும். வேற பின்ன பேர் அமல்களை சரியான முறையில செய்யணும். ஏதோ 10 நாள் வந்தோம், ஒரு நாள் கடந்து போனோம். இந்த 10 நாள் சம்மர் கிளாஸ் நடத்தி பப்ஸ் டீ சாப்பிட்டு அப்படியே அமுச்சு விட்டுறலாம், தப்பு கிடையாது. ஆனா இதை ஒரு நாள் கொண்டு வந்து காட்டணும். இது அங்கேயே எனக்கு நடத்த தெரியாதா? நடத்துவண்ண இதை ஒரு நாள் கொண்டு வந்து காட்டணுங்கிற நோக்கம் என்ன நோக்கம்? நம்ம ஊர் பிள்ளைங்களா இருக்கீங்க, தௌஹீதை ஏத்துக்கிட்ட பிள்ளைங்களா இருக்கு. நாளைக்கு உங்களுடைய நிலைமை இந்த மாதிரி போயிடக்கூடாது, உங்களுடைய சூழல் இந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க கொண்டு வந்து காட்டணும். அப்ப உங்க உள்ளத்தால அல்லாஹ்விடத்துல அதிகமா பாவம் மன்னிப்பு கேளுங்க. ரசூலுல்லாஹ் வந்து கபிரிஸ்தான வந்தா ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த துவா சொல்லுங்க, சரிங்களா? சொல்லித்தரேன், சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி மோமினீன வ இன்ன இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவா, நான் அர்த்தம் சொல்றேன், நீங்க சொன்னா மட்டும் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். கபர்வாசிகளே உங்களை சந்திக்க வந்திருக்கோம். தார கௌமி மோமினீன, நீங்க நிம்மதியா தூங்குறீங்க நாங்க நம்புறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும், உங்களுக்கு பின்னாடி நாங்க வர இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா அமையும் நாங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்யறோம்னு கபர்வாசிகளுக்காக மையவாடிக்கு சென்று அல்லாஹ்வுடைய செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இது பெண்கள் சந்திக்கலாமா, கபருக்கு வரலாமா? பெண்களும் வரலாம். பெண்கள் வருவதற்கும் அனுமதி இருக்கு. அவர்களும் கபர்ஸ்தானை பார்த்து அவர்கள் துவா செஞ்சுட்டு போலாம். இப்ப இந்த இடத்துல வந்திருக்கீங்க, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, தனித்தனியா துவா செஞ்சுட்டு உங்களுக்கான கபருடைய வாழ்வு இல்லாம ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே அல்லாஹும்ம இன்னதாபல் கபர்னு ஒரு துவா இருக்குல்ல, அந்த துவாவையும் உங்களுடைய கபர் வாழ்வுக்கு இலகுவா இருக்கக்கூடிய சூழல்ல தனித்தனியா பிரார்த்தனை செய்யுங்க. நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை இங்க இருந்துச்சுன்னா எனக்கு இலகுவாக்கடையால அல்லாஹ்விட தனித்தனியா பிரார்த்தனை செஞ்சுட்டு கலைஞ்சுக்கோங்க. துவா செய்யுங்க அல்லாஹ்விடத்துல உங்களுடைய வாழ்க்கை இலகுவாக்கணும். துவா வதிக்க சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. துவா செய்யுங்க.